Hello, aspirants. Welcome to News Explainer series by Aspirants Desk, Episode 2. இந்த வீடியோவில் இந்தியன் ஓவர்நைட் இண்டெக்ஸ் ஸ்வாப் ரேட் அப்படின்னா என்ன, இந்தியன் ஓவர்நைட் இண்டெக்ஸ் ஸ்வாப் ரேட் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ரீசண்டாக ஒரு ஸ்பைக் இருக்கா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓஏஎஸ் ரேட் வந்து ஸ்பைக் ஆனது. ஓகேவா. ரீசெண்டாக ஃபினான்ஷியல் இயர் 2024 லாஸ்ட் குவார்ட்டர் 4, அதாவது ஜான்வரி டு மார்ச் Q4. ஓகேவா. ஸோ இதில் இந்த Q4 இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாலிசி ரேட்ஸை குறைப்பாங்க அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா குறைக்கல. அப்புறம் ரீசெண்டாக நடந்த பாலிசி மீட்டிங்லையும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஓகே அட்லீஸ்ட் இந்த பாலிசி மீட்டிங்லையாச்சு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாலிசி ரேட்டை குறைப்பாங்க அப்படின்றத எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியன் ஓவர்நைட் இண்டெக்ஸ் ஸ்வாப் ரேட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா. ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் அப்வர்ட் ட்ரெஜெக்டரி. ஸோ அதுதான் இந்த ஸ்பைக். ஓகேவா. ஸோ இந்த அப்வர்ட் ட்ரெஜெக்டரி, இந்த ஸ்பைக் ஏற்பட்டதுனால இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கை அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சி என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓகே இப்போ குறையனாலும் பாலிசி ரேட் வந்து 2025, அதாவது ஏர்லி 2025 ரெப்போ ரேட்டு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எல்லாரும் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓவர்நைட் இண்டெக்ஸ் ஸ்வாப் ரேட்டுக்கும் ரெப்போ ரேட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இதுக்கான ஆன்சர் எல்லாத்தையுமே கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓஏஎஸ் ரேட் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓஏஎஸ் அப்படின்றது என்ன அப்படின்றதுக்கான கேள்வி உங்ககிட்ட இருக்கும். இந்த வீடியோவுக்கு உங்களோட 100% அட்டென்ஷன் தேவை. ஏன்னா நீங்கள் 100% அட்டென்ஷனை கொடுக்கும் போது தான் இந்த கான்செப்ட் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதே சமயம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கும். இப்போ ஓவர்நைட் இண்டெக்ஸ் ஸ்வாப் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல ஏ அண்ட் பி அப்படின்றது ரெண்டு கம்பெனி. ஓகேவா. கம்பெனி ஏ, கம்பெனி பி. ஸோ கம்பெனி ஏவோட ஓனருக்கு வந்து ஒரு லோன் தேவை. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பேங்க்குக்கு போய் லோன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது பேங்க்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதுனால இவருக்கு ஒரே கவலை. அதனால இவர் பேங்க்கில் போய் லோன் வாங்குறதுக்கு தயக்கப்படுறாரு. கம்பெனி பியோட ஓனர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி இருக்குது. ஓகேவா. ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கிறாரு. ஆனால் இவருக்கு என்ன கவலைனா, சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கம்மியாக கிடைக்குமே அப்படின்றது இவருக்கு ஒரு கவலை. அதனால இவர் இன்வெஸ்ட் பண்ணல. இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் ஆகாமல், அதாவது எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக, கம்பெனி என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகக்கூடாது, கம்பெனி பி என்னன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகக்கூடாது அப்படின்றது நினைக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர்நைட் இண்டெக்ஸ் ஸ்வாப் அப்படின்ற அக்ரிமெண்ட்டு போடுறாங்க. ஸோ இப்போ இந்த ஓஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அக்ரிமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னா, கம்பெனி ஏவும் பியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கில் கம்பெனி ஏ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இன்ட்ரெஸ்ட்டு தரோம். கம்பெனி பி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்னா நமக்கு தெரியும், இப்போ 6% இன்ட்ரெஸ்ட்னா அது எப்பயுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். அது என்ன ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு? ஸோ ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா ஒன்றும் இல்லை, ஃப்ளக்சுவேட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்ஸ்டேபிள்னா என்னன்னா, இப்போ இன்னைக்கு 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குன்னா நாளைக்கு அது 6% மாறலாம், நாளைக்கு அது 4% மாறலாம். இந்த மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் ரேட்டை எந்த பெஞ்ச் மார்க்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, மிபார் அப்படின்ற பெஞ்ச் மார்க்லேருந்து எடுக்கிறாங்க. மிபார் அப்படின்றது என்னன்னா மும்பை இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட். இந்த மும்பை இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட்டை அடிப்படையாக வச்சு தான் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ள லிக்விடிட்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகேவா. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு தான் பேங்க்ஸ் அவங்களுக்குள்ள லிக்விடிட்டியை இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எடுத்து தான், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட அடிப்படையாக தான்
கம்பெனி பி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னைக்கு 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு 5% பே பண்ணிடுறோம். இன்னைக்கு நாளைக்கு 6% இருந்தால் நாங்கள் 6% பே பண்ணிடுறோம். சப்போஸ் 4% இருந்தாலும் நாங்கள் 4% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பற்றியெல்லாம் பேசுகிறமே, பிரின்சிபல் அமௌண்ட் எங்கே போச்சு அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஓஏஎஸ் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் அப்படின்ற அமௌண்ட் வந்து ஒரு இமேஜினரியாக தான் இருக்கும். ஓகேவா? இமேஜினரி அமௌண்ட்டாக தான் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை பார்ப்பாங்க. பிரின்சிபல் அப்படின்றது ரெண்டு பேருமே இங்கே அக்ரி பண்ணவே கிடையாது. ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் மாற்றிப்பாங்க. இவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இவங்களுக்கு வரும் பார்த்தீங்களா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணி கம்பெனி ஏ வந்து கம்பெனி பிக்கு தந்துடுவாங்க. கம்பெனி பி அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பெனி ஏக்கு தந்துடுவாங்க. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி கம்பெனி ஏ என்ன பண்ணுறாங்க, ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கம்பெனி பிக்கு தராங்க. கம்பெனி பி என்ன தராங்க, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கம்பெனி ஏக்கு தராங்க. ஓகேவா? இப்போ நாம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கேல்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கம்பெனி ஏ என்ன பண்ணுறாங்க, ஃபிக்ஸ்டு ரேட்டில் நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறோன்றாங்க. கம்பெனி பி ஃப்ளோட்டிங் ரேட். இப்போ நோஷனல் பிரின்சிபல் அமௌண்ட், இங்கே நோஷனல் பிரின்சிபல் அமௌண்ட்னா நான் சொன்ன மாதிரி ஒரு இமேஜினரி பிரின்சிபல் அமௌண்ட். இந்த 10 லட்சம் அப்படின்றது ஒரு இமேஜினரி தான். இந்த 10 லட்சம் அப்படின்றது ரியல் வேல்யூவே கிடையாது. கம்பெனி ஏன் பண்ணுறாங்கன்னா 10 லட்சம் பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னு கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ 10 லட்சம் அப்படின்றது பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருந்தால் ஆக்சுவலாக இந்த ஓஏஎஸ் அக்ரிமெண்ட்டில் எக்ஸாம்பிள் என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா 30 டேஸுக்கான அக்ரிமெண்ட்டை போடுறதா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 30 நாளைக்கு, அதாவது ஒரு நாளைக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னா 2000 வரும். ஓகேவா? அதுவே 30 நாளைக்கு 60,000 வருது. ஓகேவா? ஸோ கம்பெனி ஏ வந்து என்ன பண்ணும், கம்பெனி பிக்கு 60,000 தரணும். ஃப்ளோட்டிங் ரேட்டு கம்பெனி பி வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டில் தரேன்னு சொல்லிட்டாங்களா. இப்போ இங்கே 5% ஏன் இங்கே ஃபிக்ஸ்டாக 5% போட்டிருக்கோம் அப்படின்னா, ஃப்ளோட்டிங் ரேட்டு வந்து 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 5% இருந்திருக்கும், 6 இருந்திருக்கும், 3 இருந்திருக்கும். ஸோ இந்த பர்சன்டேஜ் எல்லாத்தையுமே ஆவரேஜ் பண்ணுறோம். இங்கே எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆவரேஜ் பண்ணுறோம். ஸோ ஆவரேஜ் பண்ணால் நமக்கு ஒரு 5% கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 5% ஃப்ளோட்டிங் ரேட்டாக வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு பி என்ன பண்ணுறாங்கன்னா 1666 ரூபா பே பண்ணும் ஏக்கு. ஓகேவா? அப்போ 30 நாளைக்கு அவங்களுக்கு எவ்வளோ வரும்னா 50,000 ரூபா இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணும். ஸோ இந்த இடத்துல என்னது, பி வந்து ஏக்கு பே பண்ணும். ஓகேவா? இந்த இடத்துல ஏ வந்து பிக்கு பே பண்ணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, பி வந்து எவ்வளோ பே பண்ணும், 50,000 ரூபா பே பண்ணும். பே பண்ணிட்டாங்களா? எஸ், ஏக்கு பே பண்ணிட்டாங்க. அக்ரிமெண்ட்டோட முறைப்படி பி வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை, அதாவது இந்த இடத்துல என்னென்னா ஒவ்வொரு நாள் இப்போ 1 2 3 4 5 30 டேஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1ஆவது நாள் அப்படின்றத பே பண்ணுறாங்க, செகண்ட் டே பே பண்ணுறாங்க, தேர்ட் டே பே பண்ணுறாங்க. இந்த மாதிரி 30ஆவது நாள் எவ்வளோ அவங்க பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பி வந்து ஏக்கு 50,000 பே பண்ணியிருப்பாங்க, ஏ வந்து பிக்கு 60,000 பே பண்ணியிருப்பாங்க. இப்போ பே பண்ண அமௌண்ட் இங்கே வந்துருச்சா? ஸோ பி வந்து ஏக்கு பே பண்ணிட்டாங்க, ஏ வந்து பிக்கு பே பண்ணிட்டாங்க. இப்போ இதில் என்னன்னா, இப்போ யார் இதில் அதிகமாக பே பண்ணியிருக்காங்கன்னா, ஏ வந்து பிக்கு 10,000 rupees அதிகமாக பே பண்ணியிருக்காங்க. ஓஐஎஸ் அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் யார் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கம்மியாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ண நபர் அந்த அதிகமாக எவ்வளோ பே பண்ணியிருக்காங்களோ அதுக்கு காம்பன்சேட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ஓவர் நைட் இண்டெக்ஸ் ஸ்வாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். இப்போ ஏ வந்து 10,000 ரூபா அதிகமாக பே பண்ணியிருக்காங்க. அப்போ ஏக்கு இங்கே 10,000 ரூபா இடிக்குதா? அப்போ இந்த ஏக்கு வந்து இங்கே 10,000 அப்படின்றது நஷ்டம் மாதிரி தானே, இட்ஸ் லைக் அ லாஸ். ஓகேவா? ஆனால் இந்த லாஸ் அப்படின்றது எப்படி காம்பன்சேட் ஆகும்னா, இவங்க ஓஐஎஸ் அக்ரிமெண்ட்டில் இருக்கிறதுனால பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 10,000 ஏக்கு திரும்ப தந்துடுவாங்க. ஓகேவா? ஏக்கு திரும்ப தந்துடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் இண்டெக்ஸ் ஸ்வாப்போட இந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்வாப்புக்கான இதுதான், இப்படி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஸ்வாப் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஏ வந்து சப்போஸ் இதே அமௌண்ட்டை ஒரு பேங்க்கில் போய் வாங்கியிருந்தார் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இவருக்கு 10,000 அப்படின்றது லாஸ் ஆயிருக்கும். ஆனால் இவர் ஓவர் நைட் இண்டெக்ஸ் ஸ்வாப் அக்ரிமெண்ட்டில் பி கூட இணைஞ்சதுனால இவருக்கு இந்த 10,000 அப்படின்ற ரிஸ்க் வந்து இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் இண்டெக்ஸ் ஸ்வாப். ஸோ அண்ட் ஓவர் நைட் இண்டெக்ஸ் ஸ்வாப் ரேட் இஸ் அ டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் தட் அலோஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டு எக்ஸ்சேஞ்ச் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஓகேவா? அதாவது இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, பிரின்சிபல் வேல்யூவை எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க.
ஸோ நான் சொன்ன மாதிரி இஃப் ஒன் பார்ட்டி பேஸ் அ ஃபிக்ஸ்டு ரேட் அண்ட் அண்ட் ரிசீவ்ஸ் அ ஃப்ளோட்டிங் ரேட், அதாவது ஏ பி, ஏ வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டில் பிக்கு பே பண்ணால் பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளோட்டிங் ரேட்டில் ஏக்கு பே பண்ணுவாங்க. அட் த எண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைட் டைம் பீரியட் whoever ends up paying less interest will make up the difference to the other. அதாவது இதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, யார் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கம்மியாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ண நபர் ஆப்போசிட்டில் இருக்க நபர் எவ்வளோ அதிகமாக பே பண்ணியிருக்காங்களோ அதை காம்பன்சேட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல ஏ என்ன பண்ணியிருக்காங்க, 60,000 ரூபா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க, பி என்ன பண்ணியிருக்காங்க 50,000 தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க. அப்போ கம்மியாக பே பண்ண நபர் என்ன பண்ணணும்னா அதிகமாக பே பண்ண நபருக்கு 10,000 ரூபா கொடுத்துடணும். அதாவது இந்த 60,000 அப்படின்றது பிக்கு வந்துடும், 50,000 அப்படின்றது ஏக்கு வந்துடும். ஆனால் ஏக்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது 50,000 மட்டும்தான் இருக்குது. அப்போ 60,000 வச்சிருக்கக்கூடிய பி என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு ரிட்டர்ன் 10,000 ரூபா கொடுத்துடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் இண்டெக்ஸ் ஸ்வாப். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் சொன்ன மாதிரி now the risk of 10,000 incurred by A if the loan is got from a bank is hedged. ஸோ ஹெட்ஜ்டுனா எஸ்கேப்டு. ஸோ இந்த ரிஸ்க்கை வந்து எஸ்கேப் பண்ணியிருக்காங்க. ஆர் இட் இஸ் நல்லிஃபைட் பிகாஸ் கம்பெனி ஏ இஸ் இன் ஓஐஎஸ் ஓவர் நைட் இண்டெக்ஸ் ஸ்வாப் வித் பி. ஓகேவா? ஸோ இவர் பேங்க்கில் போய் லோன் வாங்கியிருந்தாருன்னா இவர் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது ரிஸ்க்காக இருந்திருக்கும். ஒரு 10,000 ரூபா ஒரு அதிகமாக செலவு பண்ணி அதிகமாக போட்ட மாதிரி அதிகமாக செலவு பண்ண மாதிரி இருந்திருக்கும். அதனால அந்த ரிஸ்க்கை தவிர்க்கிறதுக்கு ஏ என்ன பண்ணியிருக்காரு, ஓஐஎஸ் அக்ரிமெண்ட் வித் பி கூட பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ 1 இயருக்கான ஓஐஎஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 6.82% இருக்கான். அதாவது என்னன்னா இப்போ 12 மந்த்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ 12 மந்த்ஸ் 1 இயரா. ஸோ 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குதான் 6.82% இருக்கான். அதே மாதிரி 5 இயருக்கான ஓஐஎஸ் ரேட் இப்போ எவ்வளோ இருக்குதான் 6.48%. இதெல்லாம் உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஹையர் ஓஎஸ் ரேட் இண்டிகேட்ஸ் அ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எலிவேட்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃபார் லாங்கர் பீரியட். அதாவது அதிகமாக ஓஎஸ் ரேட்டில் ஒரு ஸ்பைக் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓஎஸ் ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றது ஒரு ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாஸ் மானிட்டரி பாலிசி கமிட்டி ஹெல்ட் ரேட் ஸ்டெடி ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் த 7th ஸ்டேட் பாலிசி ஆஸ் growth remained robust while inflation remained above 4%. அதாவது இந்த ஓஎஸ் ரேட்டுக்கும் பாலிசி ரெப்போ ரேட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க, பாலிசி ரேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, அதாவது என்னது ரெப்போ ரேட். ஓகேவா? இப்போ இந்த ரெப்போ ரேட் அடிப்படையாக வச்சு தான் மிபார் மும்பை இன்டர்பேங்க் ஆஃபர் ரேட்டு செயல்படும். ஓகேவா? இப்போ ரெப்போ ரேட் அதிகமாச்சு அப்படின்னா மிபார் ரேட்டும் அதிகமாகும். ஓகேவா? இப்போ இந்த மிபார் ரேட் நான் என்ன சொன்னேன், இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ரேட். ஓகேவா? ஃப்ளோட்டிங் ரேட். இப்போ ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்றது அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், இப்போ ஃப்ளோட்டிங் ரேட்டை அடிப்படையாக வச்சு தான் எது ஃபங்க்ஷன் ஆகுது, ஓவர் நைட் இண்டெக்ஸ் ஸ்வாப்பு. இப்போ ஃப்ளோட்டிங் ரேட் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், ஓஏஎஸ் ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் அதிகமாச்சு அப்படின்னா ஓஐஎஸ் ரேட்டும் அதிகமாகும். ஓகேவா? அதனால தான் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரெப்போ ரேட் கம்மி ஆகிறதுக்கு தருணத்தை தேடிட்டு இருக்காங்க. அதாவது கம்மி ஆகுமா அப்படின்றத ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ 7th கான்சிக்யூட்டிவ் டைமாக என்ன ஆயிருக்குன்னா ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷனை குறைக்கணும், அதாவது இன்ஃப்ளேஷனை மெயின்டைன் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சப்போஸ் சடனாக இந்த ரெப்போ ரேட்டை இன்னும் ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மிபார் ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். மிபார் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓஎஸ் ரேட் இன்னும் அதிகமாகும். அப்போ இதனால என்ன ஆகும்னா ஒரு இன்வெஸ்டர்ஸோ இல்லை ஒரு 2 கம்பெனியோ இந்த ஓவர் நைட் இண்டெக்ஸ் ஸ்வாப் ரேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. ஸோ இப்படி தயங்குனாங்கன்னா என்ன ஆகும்னா இன்ஃப்ளேஷன் சடனாக குறையும். ஆனால் இப்படி இன்ஃப்ளேஷன் சடனாக குறையறதுக்கு ஆர்பிஐ விருப்பப்பட மாட்டாங்க, அப்படி பண்ணவும் மாட்டாங்க. ஸோ ஆர்பிஐயோட மெயின் பாலிசி என்னன்னா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7th கான்சிக்யூட்டிவ் டைமாக ரெப்போ ரேட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணதுனால இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே அட்லீஸ்ட் 2025 ஏர்லி 2025
இந்த பாலிசி ரேட் ரெப்போ ரேட் வந்து ஸ்டேபிள் பண்ணியிருக்கிறத விட கொஞ்சம் குறையும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல நடந்த நியூஸ். ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை எம்பிசிஸ் கமெண்ட்ரி அண்ட் perceived hawkish undertone witnessed a notable uptick in the 1 year swap rate. ஓகேவா? ஸோ 1 year overnight index swap rate வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. Amid speculations of potential liquidity adjustments and uncertainty surrounding inflationary dynamics, traders remain vigilant, suggesting a nuanced outlook on future rate easing initiatives and liquidity conditions. ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷன்ஸில் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு இந்த பாலிசி ரேட் வந்து குறையும், 2025 ஏர்லி 2025ல இது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் இண்டெக்ஸ் ஸ்வாப் ரேட் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு, ஓவர் நைட் இண்டெக்ஸ் ஸ்வாப் எப்படி ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமான பதில். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே சூப்பராக புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன நியூஸ் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, என்னென்ன நியூஸ் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நியூஸை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரிவிங்க. நெக்ஸ்ட் செஷனில் கண்டிப்பாக அந்த நியூஸ் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.